இந்த எலுமிச்சை மரம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ணாக தான் வாங்கினோம். பாலாஜி எலுமிச்சை அப்படின்னு இதோட பேர். இதை வைக்கிறப்பயே வந்து பெரிய க்ரோ பேக்கில் வச்சுட்டோம். இப்போ வந்து நல்ல வெயில் படுற இடத்துல வச்சுருக்கோம். நல்லா விளைச்சலும் இருக்குது, நல்லாவும் காய்க்குது. காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து கம்போஸ்ட் பின்னுக்கு போகும். இல்லைன்னா இந்த மாதிரி தொட்டிகளில் எங்கெங்கெல்லாம் மரங்கள் இருக்கோ அதுக்கு கீழே போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா மக்கிறதுனால அங்கே வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்கும். அப்போ வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம தொடர்ந்து வந்து காய்கறி கழிவுகளை போட்டுட்டு வர்றப்ப இது மக்கிறதுனால அங்கே உரமும் கிடைக்கிது, அதே சமயம் மண்ணில் ஈரப்பதமும் இருக்குது, மண்ணும் பொலப்பொலப்பு தன்மையோடு இருக்குது. அப்படி தான் இந்த எலுமிச்சை செடியில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு இப்போ வந்து நல்லா மக்கி இருக்குது, நல்லா கருப்பு கலரில் இருக்குது. மக்கக்கூடிய பொருள்லாம் வந்து கம்போஸ்ட் பின்னில் போட்டு அதையும் வந்து நான் வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் இந்த காய்கறி கழிவை அப்பப்போ வந்து இதில் நேரடியாகவும் போட்டுட்ருக்கேன். மக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம தூக்கி வெளியில் போட்டுறாமல் இதை மாதிரி நம்ம மக்க வச்சு பயன்படுத்துறதுனால நம்ம உரம் வாங்க வேண்டிய செலவு கிடையாது. இயற்கை முறையில் நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம் தரும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அது ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.